சொல்லுங்க என்ன வாங்க போறீங்க? சும்மா பார்க்க தான் போறீங்க. கோட்டு பார்த்துட்டா ஏதோ வந்து ஒரு குச்சிக்கு ஏதோ ட்ரெஸ் போட்டு விட்ட மாதிரி இருக்குடி. அலினா இந்த ஒரு கேப் மட்டும் 229 பவுண்டு. எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஈவன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் எவ்ரிதிங். கடைசியில எங்க சாப்பிடலாம்னு முடிவுக்கு வந்துச்சு. அவ்வளோதான். எங்கடே இதோட முடிஞ்சு போச்சு. எல்லாமே நாங்க நினைச்ச எல்லாமே எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோதான், முடிச்சிட்டோம். ப்ளூ லோகன் முடிஞ்சு. இப்போ சும்மா அப்படியே வெளியில் வந்து சாப்பிட்டு அலினாக்கு ஷாப்பிங் பண்ணுறதுக்காக போகிறோம். மாய்ஸ்சரைசர் வாங்க மாட்டாங்க, ரேட்டை பார்த்துட்டு வந்துடுவாங்க. சொல்லுங்க என்ன வாங்க போகிறீங்க? சும்மா பார்க்க தான் போகிறீங்க. பார்த்து நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கேருந்து போனால் ஏதாவது நல்லா சாப்பிடலாம். நம்ம அப்ளை பண்ணது இந்த க்ரீம்ஸை நாங்கள் அப்ளை பண்ணோம். ஸோ இதை அப்ளை பண்ணி தொட்டு காமிக்கிறேன். அலினா மூஞ்சில் ஏதாவது தெரியுதா டிஃப்ரென்ஸ்? பிம்பிள்ஸ் இருக்குவா. ஃபர்ஸ்ட் ஒன்று இது கோல்ட் லாவா ஸ்க்ரப் மாஸ்க்கு ப்ளூ லெகோண்ட. செகண்ட் ஒன் வந்துட்டு ப்ளூ லெகோண்ட சிலிக்கா மட் மாஸ்க்கு. தேர்ட் ஒன் இதில் லண்டனத்தில் ஏதோ ஒன்று உங்களுக்கு போடலாம். நாங்கள் போட்டது வந்து ப்ளூ லெகோண்ட மினரல் மாஸ்க்கு தான் போட்டது. அதுக்கப்புறம் இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் மாஸ்க்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 4 சேர்த்து வாங்கும்போது 17,900. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு more than 50 pounds. மேலே வரும். more than 50 pounds. இது எவ்வளோ கிராம்? ஈச் வந்துட்டு 30 கிராம். 30 கிராம் வச்சு என்ன பண்ணுறது, அதுக்குள்ளே முடிஞ்சிடும். ஓகே, நல்லா தான் இருக்கு. என் ஃபேஸில் டிஃப்ரென்ஸ் தெரியுதா? மேபி அடிக்கடி பண்ணிங்கன்னா 30 years of Icelandic. கோட்டு பார்த்துட்டா அவ்வளோதான். ஒரு நாளைக்கு இன்னும் இதுக்கு வாங்கிட்டு போய் பாரு, அங்கே கோட்டு நல்லா திக்காக இருக்கு. சும்மா பாரு. அது பத்தாது. ட்ரஸ்ட் மீ, அது உனக்கு பத்தாது. அதுதான் பத்தாது. ஸ்பூட் பார்க்கல ஏதோ கப்பு இருக்கா? ஏதோ வந்து ஒரு குச்சிக்கு ஏதோ ட்ரெஸ் போட்டு விட்ட மாதிரி இருக்குடி. அவ்வளோதானே, வெளியே போகலாம். டக்குன்னு போயிட்டு இந்த ஊருக்காக ஸ்பெஷலாக பண்ணியிருப்போம். இந்த ஒரு ஹேட்டு 29,990. அலினா இந்த ஒரு கேப் மட்டும் 229 பவுண்டு. அப்படின்னா இதெல்லாம் என்ன ரேட்டில் இருக்குது யோசிச்சு பாரு. எங்கே ரேட்டு போடல. நல்ல வேலை, வேணாம், அதை பார்க்கவே வேணாம். எதுக்கு? ஓகே, இதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ சவுண்டு வரல, அதனால மறுபடியும் எடுக்கிறோம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடுறோம். ஸோ அதனால நம்மள இந்த இடத்துல இப்போ கிளம்ப போதெல்லாம் முடிஞ்சது. இப்போ தான் வெளியே வந்தது. கொஞ்சம் அங்கேருந்து சாப்பிட்டு ஒரு டாப்மேட் சாப்பிட்டு வெளியே வந்தது. அங்கெல்லாம் நல்லா டூ எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ ஸோ உள்ள ஒரு லாவா ரெஸ்டாரண்ட் இருக்கு. அதில் என்னமோ சொல்லுவாங்க பெரிய ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு உள்ளே போனோம், வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஒரு சாண்ட்விச் வாங்கி சாப்பிட்டு, பிகாஸ் ஆல்ரெடி இதுக்கு வரதுக்கே நல்லா எக்ஸ்பென்சிவ். இது சரி எக்ஸ்பென்சிவ் தான். ஸோ அதனால அது கூட சேர்த்து இப்போ பண்ணுறதுக்கு நோ மணி. ஸோ ഞങ്ങൾ അത് പിടിച്ച வெளியே வந்தது. செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நீங்கள் உள்ளே போயாலே உங்களுக்கு அங்கே மேப் போட்டு வச்சிருக்கு. ஒவ்வொரு கோர்னர்லாம் என்னெல்லாம் இருக்குது. இப்போ ஆகட்டும், ட்ரிங்க்ஸ் ஆகட்டும், அதெல்லாம் அங்கே இருக்குது. ஸோ எல்லாரும் இங்கே வந்தால் மஸ்ட்டு இங்கே வந்து பாருங்க. இது வந்து ஒரு மஸ்ட் விசிட் பிளேஸ் தான். கண்டிப்பாக எல்லாரும் வாங்க. இங்கே வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இதையும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும். எல்லாமே பார்த்து முடிச்சுட்டு கடைசியில் இதை வச்சுக்கோங்க. ஸோ உங்களோட பாடி பெயின் எல்லாமே போயிடும். அது சரியா நல்ல ரிலாக்ஸிங்கா இருந்தது. பின்ன நம்ம 2 பேரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய விஷயங்களை புதுசா பார்த்துருக்கோம். லைக் இப்போ பாருங்களேன், இங்க பாருங்க, இங்க ஸ்மோக்கா போயிட்டு இருக்கா. இது வேற ஒண்ணுமே இல்லை. இது வந்து ஒரு வல்கனோ. இது வந்து பக்கத்துல வல்கனோஸ் இருக்கு. இங்க இருக்கிற பிரிக்ஸ் கல் எல்லாமே வந்து உங்களுக்கு வல்கனோ தான். ஸோ அதுல வர ஒரு சூடோட இது வந்து உங்களுக்கு ஒரு வேப்பரா போயிட்டு இருக்கு. அதுதான் அங்க பார்த்தேன் நான். அதுதான் படித்தேன். கரெக்டா தப்பான்னு தெரியல. நீங்க படிச்சு பாருங்க. ஆக்சுவலா இந்த இடமுமே வந்து ஆதவன் படத்துல சூர்யா நின்று ஆடுவார் ஒரு ஸ்டெப்பு. நீங்க பாப்பீங்க அங்க வோல்கனோ. அது குறை நாள் முன்னாடி இருந்த வோல்கனோ அந்த மனுஷன் அங்க சொல்லி. ஆமா, ரொம்ப நாளா இருக்கு வோல்கனோ. இங்க வர்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்லி இருந்தது இந்த மாதிரி ஏதோ பிரச்சனை வோல்கனோ அது மாதிரி ஏதோ இருக்குன்னா இங்க அலாம் அடிப்பாங்க. அப்ப நீங்க அப்ப நம்ம வெளியே வந்துடணும். சோ இங்க வர்ற மாதிரி இருந்தா இதுவும் ஒரு இதா. ஆமா, அதே மாதிரி நீங்க புக் பண்ற டைமிங் வந்து காலையில ஒரு 11 மணிக்கு புக் பண்ணீங்கன்னா இங்க பார்க்கிங் ஈஸியா கிடைக்கும். இல்லாட்டி ரொம்ப கஷ்டம். ஏர்லியா வரலன்னா பார்க்கிங் கஷ்டம் தான். ஸோ எங்களுக்கு 2 பேருக்கும் இது நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது.
நல்லா பிடிச்சிருந்தது. நாங்க சோஃபார் பண்ணியா இங்க வந்து பண்ணியா எல்லாமே நல்லா இருந்தது. நல்லா இருந்தது. ஈவன் வாட்டர் ஃபால்ஸ் எல்லாமே இன்க்ளூடிங் எவ்ரிதிங். ஸோ இனி அடுத்தது வந்து நாங்க ரொம்ப நாளா பார்க்கணும்னு புக் பண்ணியிருக்கோம். ஆனா அது பெருசா போகணும் இல்லையா, எங்க ஊர்ல எங்களுக்கு வந்துட்டு பார்க்க முடியல பிகாஸ் நாங்க மானத்தோக்கி இருக்கோம். ஆமா. ஸோ அட்லீஸ்ட் இங்க வரும்போது பார்க்க முடிஞ்சா. நேற்று அங்க வரும்போது நாங்க லைட்டா தெரிஞ்சது பட் நிக்க முடியல அங்க. லைக் அது வந்து லைக் லைட்டா கண்ணுக்கு தெரிஞ்சது. பட் போன் எடுத்து பார்க்கும்போது ஒரு கலரெல்லாம் தான் வந்திருந்தது. பட் அது ஆனோ இதுன்னெல்லாம் கன்ஃபார்ம் பண்ண முடியல. அந்த மாதிரி ஒரு ரீதியில தான் வருது. ஸோ இன்னைக்கு புக் பண்ணி போய் பார்க்க போகுது. முடிஞ்சா பார்ப்போம், இல்லாட்டி நாங்க இப்போவே இந்த வீடியோ இங்கே எண்ட் ஆக போகுது. இதாக எங்களோட ஃபோர்த் டே. ஸோ வெட்டிங் ஆனிவர்சரி அப்படியே ரிலாக்ஸிங்காக நல்லாவே கொண்டாடி நல்லா ஹாப்பியாகி இப்போ போய் நல்லா கேஎஃப்சியில் போய் சாப்பிட்டு. கேஎஃப்சி இல்லை வேற கேஎஃப்சி. கேஎஃப்சி ஏன்னா கேஎஃப்சி அங்கே அந்த வேலை இருக்கு. ஓகே, நீ கேஎஃப்சி வாங்கி வேற வாங்கி. நீ என்ன சாப்பிடுவ? நான் கேஎஃப்சி. என்ன சாப்பிடுற? யூ டோன்ட் லைக் கேஎஃப்சினா என்ன சாப்பிடுவ நீ சொல்லு. நான் வந்து மேபி சப்வே தானே சாப்பிட்டோம். சப்வே எங்க இருக்கு? மறுபடியும் 1 hour அங்க கேஎஃப்சில நான் இங்க பிடிச்சது ஏதோ சாப்பிடுறோம்ல. பர்கர் ஏதாவது இருக்கும் டி. பர்கர் கேஎஃப்சில இப்போ கேஎஃப்சில சிக்கன் பிரியாணி கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் அண்ட் இன்கேஸ் நாளைக்கு வேற ஒரு வீடியோ வரும். நாளைக்கு பார்க்கலாம். இன்னி பேசிட்டே இருப்போம். பாய். அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து காலையில் நீங்க வரும்போது இருட்டா இருந்திருக்கும் பார்க்கறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெளிச்சமாயிடுச்சு. இல்ல வெளிச்சமா தான் இருந்தது. பெருசா வெளிச்சம் இல்ல. இங்க ஒரு ரெஸ்டாரண்ட் வேற இருக்கு, மேக்ஸ் ரெஸ்டாரண்டாமா. வேண்டாம், நமக்கு அங்க போய் நம்ம சாப்பிடல, பயப்படாத. ஒரு ஃபுல் பக்கம் வந்துட்டு இருக்கு. இது ஆக்சுவலா இதுதான் அந்த நான் சொன்ன அந்த வால்கனோஸ் கல்லு. ஸோ இதுல இருந்து உங்களுக்கு சூடு வரும். இதுதான் ரியல் வால்கனோஸ். Turn right on 43 Grindaveiker bypass. இந்த சைடுல பாரு, ஸ்மோக்கா போகுது பாத்தீங்களா? இங்க இந்த ஆக்சிடென்ட் காலாம ஆக்சிடென்ட் இதெல்லாம் வந்து வால்கனோ கல்லு தான். இதெல்லாம் பார்ட் ஆஃப் வால்கனோ. அபி புகை வருது. அதுதான் அந்த சூடும் இதுவும் சேரும் போது அது அணைஞ்சு புகையா வரும் இல்லடி. இந்த கல்லெல்லாம் சூடாதான் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப தொட்டு பார்த்தா சூடு இல்ல. എനിക്ക് தெரிஞ்சிருக்கு இது வேற என்னமோ தான். இந்த இது எங்க என்னமோ அன்னைக்கு எழுதி வச்சிருக்கேன் எல்லா இடத்துல. கடைசியில எங்க சாப்பிடலாம்னு முடிவுக்கு வந்திருக்கு. என்னோட உயிர். என்னோட உயிரா? என்னோட உயிர் தான். வாங்க சாப்பிடுவோம். எனக்கு இது சுத்தமா பிடிக்காது. இப்படி வா. நான் ஸ்னோல விழுந்துடும். அங்க வாழை உனக்கு பிடிச்ச மரம். எனக்கு பிடிச்ச மரமா? இதோ எல்லாம் ஸ்னோ விழுந்து கிடக்குது. இந்த செடியை பாரு, எவ்வளவு ஸ்னோ கிடக்குது. இதுதான் இந்த ஊர் பஸ் நினைக்கிறேன். எங்கதான் இருக்கு? இங்கேயா? மெசேஜ் அங்க பாருங்க, தெரியல இதுல எதுக்கு லைட் அடிக்க முடியாது. ஐயோ ஸ்மால் லைன் உங்களுக்கு தெரியுமா தெரியாது. ஆனா எங்களுக்கு நல்லாவே போகுது. ஆனா வீடியோல சரியா தெரியாது. எங்களோட கண்ணுக்கு தெரியுது. ஒளி இது ஒரு லைன் போட்டு பாத்தியா? பச்சை கலரு எங்களுக்கு கண்ணுக்கு நல்லது. செம்மையா இருக்கு. ஐயோ, நான் கண்டில்லைங்க. இதுக்காக எவ்வளவு வெயிட் பண்ண தெரியும். ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிருந்தோம். நல்லா குளிர்தா. பட் இது பார்த்தது நல்ல ஒரு தாய் வந்தது. ரொம்ப சந்தோஷம். அவ்வளவுதான். எங்கடே இதோட முடிஞ்சு போச்சு. எல்லாமே நாங்க நினைச்ச எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது. எல்லாமே கிடைச்சது. அவ்வளவுதான். இந்த வீடியோ நாங்க
இதோட நாங்கள் எட் பண்ணிக்கிறோம். நாங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோதான். செய்ய நாங்கள் ஃபோட்டோ போடுறோம். ஃபோட்டோ நம்ம போட்டோ சரியா பாரு. சொல்லுங்க லீனா, என்ன பார்த்தீங்க சொல்லுங்க. Guys, finally We did it. എന്റെ ദൈവമേ, എനിക്കത് കാണാൻ പറ്റി. ലാസ്റ്റ് ഞാൻ മരിക്കുന്ന മുമ്പ് എനിക്കത് കാണുന്നത് ഭയങ്കര ആഗ്രഹം ഉണ്ടായിരുന്നു. ഞങ്ങള് ഒരു 50% ഹോപ്പ് വെച്ചിട്ട് താന്നേക്ക് ഇങ്ങ വന്നത്. அதாவது விட காமெடி பார்க்க முடியாது. அதை விட பெரிய காமெடி வேற ஒன்றும். ஆமா, நான் புக் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன்ல, கடைசியில நான் போய் நிக்கிறேன். நான் போன் பண்ணும்போது சொல்றானுங்க கேன்சல் பண்ணிட்டோம். அவனோட அது நாங்களும் அவ்வளவு அவசரமா தான் வந்துட்டு இருந்தது. அவங்க சொல்லி 6:30 to 7 இதுக்குள்ள வந்து பஸ் ஸ்டாப்ல வந்து நிக்கணும்னா சரி ஓகேன்னு நாங்களும் சொல்லி பார்க் பண்றதுக்கு இடம் கிடைக்காம நாங்க சுத்திட்டு இருந்தது. லாஸ்ட் ஒரு இடம் கிடைச்சது. அங்க காண ஏத்தும் போது ஸ்னோ இருக்கனால கார் ஸ்கிட் ஆகுது, மேல ஏற மாட்டேங்குது, ஏத்துது இறங்குது. லாஸ்ட் எங்கேயோ ஒரு இடத்துல எப்படியாவது கார் கொண்டு போய் போட்டா அப்படியே நாங்க ஓடிட்டா பே பண்ணிட்டு பஸ் ஸ்டாப்ல வந்து வெயிட் பண்றோம். வரல, ஆரையும் காணோம், ஒரு பொடி கூட இல்ல. யாரு கூட போன் பண்ணி கேட்டா சாரி கேன்சல் ஆயிடுச்சு. நான் கஸ்டமர் கால் பண்ணி சொல்லிட்டு இருந்தேன், உங்களுக்கு கால் பண்ண இதாயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சோ அவங்களுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆயாமா, சோ அதனால அவங்களுக்கு இன்னைக்கு வர முடியாதாமா. சோ நாங்க சொல்லி நாளைக்கு நாங்க ரிட்டர்ன் போக போகுது. சோ நாங்க என்ன பண்ணணும், எங்களுக்கு வந்து இது முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல. அது அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது. வண்டி பிரேக் டவுன் ஆகி முன்னாடி அவங்களுக்கு சொல்ல முடியாதுல்ல, அது அன்எக்ஸ்பெக்டட் தானே. ஸோ கான் கேட்ட அவங்க கிட்ட ஓகே தென் எங்க போய் அது பார்க்க முடியுமா, லொக்கேஷன் மட்டும் எங்களுக்கு சொல்லுங்க சொல்லி. ஸோ அவங்க சொல்லி இங்க ஒரு லைட் ஹவுஸ் இருக்கு, அதுதான் இங்க இருக்கிறதுல ஒரு ரொம்ப டார்க்கான ஒரு இடமாமா. ஸோ நிஜமா டார்க்கான இடம் தான், நல்ல டார்க் தான். ஸோ அங்க கான் மேப்ல போய் போட்டு பார்த்தப்போ அது வந்து 10 minutes தான் காமிச்சது. ஸோ நம்ம வந்து இது பாக்கறது, இவங்க பஸ்ல வந்து கூட்டிட்டு வந்து இவங்க போட்டோ எடுத்து கொடுக்கறதுக்காக we paid 140 pounds. ஸோ ரெண்டு பேத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 15,000 ரூபா வந்துரும். 140 pounds. ஸோ அது எங்களுக்கு வேற கவலை. ஸோ நான் உடனே மெசேஜ் அனுப்பி அவங்களுக்கு இந்த மாதிரி வண்டி பிரேக் ஆனாடி அவங்களுக்கு எங்களை கொண்டு வர முடியல, ஸோ ஐ நீட் ரீஃபண்ட் சொல்லிட்டு. ஸோ அவங்க ரீஃபண்ட் அனுப்பிட்டா. எங்களுக்கு ரீஃபண்ட் கிடைச்சது. என்ன பார்க்கணும்னு நாங்கள் தோணியதோ அதையும் பார்த்துட்டோம். அதே மாதிரி நீங்க இந்த நார்தர்ன் லைட்ஸ் பார்க்கணும்னா ஐஸ்லாண்ட்ல வந்து நீங்க ஸ்ட்ரைட்டா ரெஜ்விக்கிங்கிற ஒரு இடத்துல லைட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். ஸ்ட்ரைட்டா அங்க வந்துருங்க. ஈவினிங் ஆஃப்டர் 6 o'clock காசுல எதுவும் பே பண்ண வேணாம், வந்தீங்கன்னா ஃப்ரீயா. நாங்க ஒரு 7க்கு அப்புறம் தான் இங்க ரீச் ஆயிது. இறங்குது அப்படியே அது வந்து மேலே வந்துட்டு. சோ நீங்க எதுவும் காசு எதுவும் பே பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டா வாங்க. டோன்ட் வேஸ்ட் மணி. டோன்ட் வேஸ்ட் மணி. நீங்க ஷிப்ல போய் பார்க்கணும், அதுல போய் பார்க்கணும்ல, ஸ்ட்ரைட்டா இங்க ஷிப்ல போய் பாக்கும்போது விடோன் எப்படி இருக்குன்னு மேபி அது அப் டு யூ. நீங்க இங்க வந்தாலே ஸ்ட்ரைட்டாவே பார்த்தறலாம், நேச்சுரலா பார்த்தறலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். சந்தோஷமா சொல்லி உடனே சந்தோஷமா எல்லாமே பார்த்துட்டு மட்டும் மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன். சோ உங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அண்ட் ஆல்சோ இங்க வரும்போது நாங்க போய் இடத்துல எல்லாம் போய் பாருங்க, அதுக்கு மேலேயே போய் பாருங்க. இந்த ஐஸ் கேவ் தவிர மத்தெல்லாம் எங்களால நாங்க நினைச்ச விஷயங்களெல்லாம் எங்களால பண்ண முடிஞ்சது. நானும் கானும் ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைட் தான் இந்த ட்ரிப்ல. நல்லா ஃபுல் சந்தோஷமாயிட்டு தான் நாங்க ரிட்டர்ன் போகணுது. சோ எல்லாரும் வீடியோ பாருங்க. அவ்வளவுதான். பை பாய்.